ஒரு தம்பி அழைத்தார். அண்ணா, மதுரையில் 6 படை வீடு என்று சொல்லி செட் போட்டிருக்கிறார்கள். ஏராளமான கூட்டம், மக்கள் அலை அலையாக போய் பார்க்கிறார்கள். நீங்கள் கல், மண், மரம், சிமெண்ட், செம்பு, சாணி பொம்மைகள் என்று சொன்னாலும் அதை யாரும் கேட்பதாக இல்லை என்று சொன்னார். தம்பி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்படி ஒரு இடத்தில், பொது இடத்தில் புதிதாக ஒரு செட்டு, அதுவும் அட்டை பொம்மைகளை கொண்டு வந்து வைத்து கடவுள் என்று சொல்லி வழிபட, அப்படி வழிபாடு நடத்தி மக்களை ஏமாற்ற ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுகிறார். நாட்டில் லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன. நடைபாதையை மறித்து 1,00,000 கோயில் இருக்கிறது. அதையெல்லாம் இடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறி 15 ஆண்டுகள் ஆகிறது. அதை நிறைவேற்றவில்லை. இப்பொழுது எல்லா கோயிலும் இருக்கும்போது இந்த இடத்தில் எதற்கு கோயில் என்று நீதிபதிகள் கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் அதை கேள்வி கேட்கவில்லை. மாறாக இப்படி பொது இடத்தில் செட்டு போட்டு, கோவில் போட்டு, வசூல் போட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு கூறியிருக்கிறார்கள். அது தவறு. அடுத்தது, இந்த பெண்கள் எல்லோரும் இப்பொழுது சுய உதவி குழுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து 1000 ரூபாய் பணம் போட்டு மேல்மருவத்தூர் கோயில் அன்று பக்தி சுற்றுலா போகிறார்கள். காரணம், அவர்கள் வீடுகளில் கோவிலுக்கு போகிறேன் என்று சொன்னால்தான் பெண்களை வெளியே விடுவார்கள் என்று அந்த தம்பி சொன்னார். உண்மை அதுதான். இவர்கள் இந்த கோயிலுக்கு வீட்டில இருந்து வெளியே போனா, எங்க போறேன், கோயிலுக்கு போறேன் இப்படி சொல்லி, அது இப்படி போனால்தான் அவர் வெளியே போக முடிகிறது. எனவேதான் சொல்லுகின்றோம், தந்தை பெரியார் சொன்னது போல பெண்கள் படித்து முன்னேறி வேலைக்கு போக வேண்டும், அவர் விருப்பப்படி சுற்ற வேண்டும், திருமணம் என்பது கட்டாயம் அல்ல என்று தந்தை பெரியார் சொன்னார். அதுபோல வீடுகளில் மாலை நேரமானவர்கள் பெண்கள் விளக்கேற்றுகிறார்கள். எதற்கு? கடந்த நூற்றாண்டு வரை கரண்ட் கிடையாது, வீட்டில் விளக்கு கிடையாது, லைட்டு கிடையாது, விளக்கு ஏற்றினார்கள். இப்பொழுது டியூப் லைட் எரிகிறது. பட்டப்போல் சூரிய வெளிச்சத்தில் பெண்கள் உட்கார்ந்து கொண்டு குத்துவிளக்கில் எண்ணெயை ஊற்றி கோடிக்கணக்கில், அந்த எண்ணெயினுடைய மதிப்பு என்ன? இந்தியா முழுவதும் இப்படி எண்ணெயை ஊற்றி எரித்தால் இந்த எண்ணெயை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாமே, அல்ல இந்தியாவில் எல்லோருக்கும் கொடுக்கலாமே. எவ்வளவு எண்ணெய் எரித்து வீணாக்கின்றார்கள். எனவே பெண்கள் விளக்கு ஏற்றுவதை நிறுத்த வேண்டும். பட்டப்பகலில் சூரிய விளக்கு, இந்த வெளிச்சம் அது கடந்த காலம், நடந்து முடிந்த கதை. இனிமேல் காலத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்.